டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி அட்டவணையில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மற்றும் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சிடிஎஸ் தேர்வுகளும் வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. அதை பற்றிய விவரங்களை தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது சமீபத்தில் தான் குரூப் 2 தேர்வு நடந்து முடிந்திருந்தது. அதை பெரும்பாலும் எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதற்கான ஆன்சருக்கு அடுத்த வாரம் வந்துவிடும் நண்பர்களே. பெரும்பாலும் திங்கட்கிழமையே வந்துவிடும். அதை சரிபார்த்து மெயின்ஸ் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்து விடுங்கள். மெயின்ஸ் தேர்வு பற்றிய அனைத்து விவரங்கள் மற்றும் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்ற வீடியோவும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு பாடத்திட்டம் என்னென்ன, எத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள், என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பது பற்றியும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் என்னென்ன பாடத்திட்டம், எத்தனை யூனிட்டிலிருந்து எத்தனை கேள்விகள் வரும் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அதுபோக என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக சில நாட்களாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு நம்முடைய அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. அந்த பயிற்சி வகுப்புகளும் நம்முடைய யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக இப்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்வு பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். அதாவது நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வின் மெயின்ஸ் தேர்வானது மார்ச் மாதம், அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது தற்போது நடந்த குரூப் 2 பிலிமினரி தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டு அதற்கான மெயின்ஸ் தேர்வுகள் அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதாவது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகள் மார்ச் மாதத்தில் நடந்து முடிந்துவிடும் நண்பர்களே. அதன் பிறகு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும். அதற்கடுத்து முடிவுகள் மே மாதத்தில் வெளியிடப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கிற எல்லாம் மே மாதத்தில் முடிந்துவிடும் நண்பர்களே. அதற்கடுத்து ஜூன் மாதத்திலிருந்து நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வானது தொடர்ந்து வரும் நண்பர்களே. அதாவது அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து திரும்பவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வரும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதாவது முதலில் குரூப் 4 தேர்வு, அதன் பிறகு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ், இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதற்கடுத்து டிப்ளமோ லெவல் போஸ்ட் என்ற அனைத்து பணியிடங்களும் அறிவிப்பு வரும் என்று தெரிகிறது. அதற்கடுத்து குரூப் 2, 2A தேர்வுகளும் அடுத்த ஆண்டு இறுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. எனவே நீங்கள் முழுவீச்சோடு படிக்க தயாராகுங்கள், நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எனவே நம்முடைய அகாடமியில் அடுத்த ஆண்டு வர உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றிலிருந்து தொடங்குகிறது நண்பர்களே. ஏனென்றால் பொது தமிழில் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறதால் முன்கூட்டியே நம்முடைய பயிற்சி வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. அதுபோக டிஆர்பியால் வெளியிடக்கூடிய இந்த பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கான தேர்வும் நவம்பர் மாதத்தில் வர இருக்கிறது. அதற்கான
பயிற்சி வகுப்புகளும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து இப்பொழுது அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் பகுதியானது தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இன்றிலிருந்து அந்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். அதாவது குரூப் 4 தேர்வுக்குள்ள பொதுத்தமிழ், அதாவது மதிப்பீட்டு தேர்வு மற்றும் தகுதி தேர்வு, அதைத் தொடர்ந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பதவிகளுக்கும் தகுதி தேர்வும் தமிழில் உள்ளது நண்பர்களே. எனவே இவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நம்முடைய அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் பயன்பெறட்டும். முதலாவதாக பொதுத்தமிழ் பகுதியை முடித்துவிட்டு அதன் பிறகு பொது அறிவு பகுதியை பார்க்கலாம். பொதுத்தமிழ் பகுதியிலும் அலகு 7, அதாவது யூனிட் 7 என்று சொல்லக்கூடிய பகுதிதான் சற்று கடினமானது நண்பர்களே. ஏனென்றால் அது கட்டாயம் கல்லூரி புத்தகங்கள் மற்றும் தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற புத்தகங்களை படித்தாக வேண்டும். ஏனென்றால் அது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். மற்ற 6 யூனிட்டும் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, மொழிபெயர்க்க, இது மாதிரி பொதுவாக இருக்கிறது நண்பர்களே. அது ஓரளவு நாலேஜ் இருந்தாலே அதை அடித்து விடலாம். எனவே முதலில் நாம் இந்த கடினமான தலைப்பை முடித்து விடலாம் நண்பர்களே. அதாவது யூனிட் 7 என்று சொல்லக்கூடிய இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் என்ற தலைப்பை முழுவதுமாக முடித்து விடலாம். அதன் பிறகு மற்ற யூனிட்டை பார்க்கலாம். முதலாவதாக இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் என்ற தலைப்பில் இலக்கியம் என்பதை பற்றி பார்த்து விடலாம் நண்பர்களே. இலக்கியம் என்பதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது திருக்குறளை பற்றிய பொதுவான செய்திகள். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது, எத்தனை பால் உள்ளது, திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் யார், திருக்குறளின் சிறப்புகள் என்னென்ன, அதனுடைய உரையாசிரியர்கள் யாரார், எந்தெந்த ஆண்டு எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது, இப்படி திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் முதலில் பார்த்து விடுவோம். அதன் பிறகு 20 அதிகாரங்கள் திருக்குறளில் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது நம்முடைய பாடத்திட்டத்தில் திருக்குறளில் இருந்து 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 20 அதிகாரத்தையும் முழுமையாக நாம் இப்போது பார்த்து விடலாம். ஏனென்றால் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு தலைப்பை முழுமையாக முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்பதை முழுமையாக பார்க்கலாம். அதனுடன் சேர்த்து திருக்குறளில் உள்ள அந்த 20 அதிகாரங்களையும் முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளானது பள்ளி புத்தகத்தில் முழுமையாக இல்லை நண்பர்களே. ஒரு சில குறள் தான் இருக்கிறது, மற்றவை இல்லை. அதை தேடிதான் நீங்கள் படித்தாக வேண்டும். ஆனால் நம்முடைய அகாடமியில் அந்த 20 அதிகாரத்தையும் முழுமையாக தொகுத்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு தலைப்பிலும் 10 குறட்பாக்கள் வீதம் அந்த 20 அதிகாரத்திற்கும் முழுமையாக தொகுத்திருக்கிறோம். அதை உங்களினுடைய நலனுக்காக நான் இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்கிறேன். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். புத்தகத்தை தேடி அலைய வேண்டாம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவே போதுமானது. திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் இதிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அமைதியாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்பொழுது அதாவது சமீபத்தில் நடந்த குரூப் 2 தேர்வில் திருக்குறள் சம்பந்தமாக 2-3 கேள்விகள் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அதாவது ஒரு திருக்குறளை கொடுத்துவிட்டு அடுத்த அடி என்ன வரும் என்று கேட்டிருந்தார்கள். அல்லது ஒரு திருக்குறளை முழுவதுமாகவே கொடுத்துவிட்டு இதில் சரியான திருக்குறள் எது என்று கேட்டிருந்தார் நண்பர்களே. அதற்கு நீங்கள் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்து பழகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த குறள் சரியானது, எந்த பதம் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நீங்கள்
தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்பில் அந்த 20 அதிகாரங்களும் பார்க்க இருக்கிறோம். அதை தெளிவாக கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். இப்பொழுது பாடத்திட்டத்திற்குள் போலாம் நண்பர்களே. அதாவது வருகிற குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றும் சிடிஎஸ் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ், அதாவது தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பொதுத்தமிழ் பகுதியில், அதாவது பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் யூனிட் 7 அலகு 7 என்று சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கிறோம். இது நம்முடைய முதல் வகுப்பு நண்பர்களே. அடுத்த ஆண்டு தேர்வுகளுக்கான முதல் வகுப்பு. தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும், கேட்டு பயன்பெறுங்கள். இலக்கியம், திருக்குறள் தொடர்பான செய்திகள், 20 அதிகாரங்கள் மட்டும். அதாவது திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. திருக்குறள் பிரித்து எழுதுக என்று கேட்டால், திரு கூட்டல் குறள், அதாவது குறுகிய அடிகளை கொண்ட நூலாதலால் இது இப்பெயர் பெற்றது. அதாவது 2 அடிகளை கொண்ட நூலாதலால் இது இந்த பெயரை பெற்றது. அதாவது 2 அடி வெண்பாக்களால் ஆனதால் இது திருக்குறள் என அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து திருக்குறள் என்பது கருவி ஆகுபெயர் நண்பர்களே. இலக்கண குறிப்பு என்று கேட்டால், திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயர் ஆகும். இதனுடைய சிறப்பு பெயர்களை பற்றி இப்போது பார்க்கலாம். முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி, வாழுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவம், உத்தரவேதம், அற இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம், அறிவியல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோக தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்றும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. முக்கியமாக திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று சொன்னவர் நச்சினார்க்கினியர் நண்பர்களே. அதாவது திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று சொன்னவர் நச்சினார்க்கினியார். அதற்கடுத்து நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு என்று அழைக்கப்படுவது திருக்குறள் ஆகும் நண்பர்களே. கட்டாயமாக குரூப் 4 போன்ற தேர்வுகளில் கேட்பார்கள். நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு என்று அழைக்கப்படுவது எது என்று கேட்பார்கள். அது திருக்குறள் நண்பர்களே. அதாவது திருக்குறளின் சிறப்பு பெயர்களை பற்றி இப்போது பார்த்தோம். இதில் திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று சொன்னவர் நச்சினார்க்கினியார். நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு என்று அழைக்கப்படுவது திருக்குறள் ஆகும். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் கல்லூரி ஆசிரியர் எழுதிய புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய புத்தகம். அதற்கடுத்து வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, முனைவர் பாக்கியமேரி அவர்கள் எழுதிய புத்தகம். அதற்கடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா அவர்கள் எழுதிய புத்தகம் போன்ற ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரமான கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட தகவல் நண்பர்களே. கட்டாயமாக இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்காது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வும் கல்லூரி ஆசிரியர் புத்தகத்திலிருந்து தான் கேட்கிறார்கள். குரூப் 2 தேர்விலும் அப்படித்தான் கேட்டிருந்தார்கள். எனவே இதை கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகளை இப்போது பார்க்கலாம். திருக்குறள் பற்றிய குறிப்புகளை பார்த்தோம். இப்போது ஆசிரியருடைய குறிப்பு, அதாவது திருவள்ளுவருடைய குறிப்பை பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்று கிமு 31ஆம் நூற்றாண்டை நாம் கணக்கிடுகிறோம். இந்த கிமு நூற்றாண்டு, அதாவது திருவள்ளுவர் பிறப்பு கிமு 31ஆம் நூற்றாண்டு என்று வரையறை செய்தவர் மறைமலை அடிகள் நண்பர்களே.
திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும்போது கிமு 31 என்று கணக்கிட வேண்டும் என்ற வரையறையை கொடுத்தவர் மறைமலை அடிகள் ஆவார். இதைத்தான் பெரும்பாலும் நாம் பின்பற்றுகிறோம். அதுபோக திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 1ஆம் நூற்றாண்டு என்று சொன்னவர் வி.ஆர். தீட்சிதர். அதை பின்பற்றவில்லை. அதற்கடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என்று கணித்தவர் ராசமாணிக்கனார். ஆனால் அதையும் நாம் பின்பற்றவில்லை. இந்த மறைமலை அடிகள் அவர்கள் வரையறுத்த கிமு 31ஆம் நூற்றாண்டை தான் நாம் பின்பற்றுகிறோம். இதுதான் திருவள்ளுவருடைய பிறந்த ஆண்டாக கணக்கிடப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம். தெய்வ புலவர், அதாவது திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று சொன்னவர் இளம்பூரணார். அடுத்து நான்முகன், மாதானுபாங்கி, சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவன் என்று திருவள்ளுவர் அழைக்கப்படுகிறார். அதுபோக முதற்பாவலர், நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து முக்கியமான கேள்வி நண்பர்களே, திருவள்ளுவரை தேவர் என்று அழைத்தவர் நச்சினார்க்கினியார். அதாவது திருவள்ளுவரை தேவர் என்று அழைத்தவர் நச்சினார்க்கினியார். திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று அழைத்தவர் இளம்பூரணார். இந்த 2 கேள்விகளும் முக்கியமானது நண்பர்களை பார்த்து கொள்ளுங்கள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இப்போது திருக்குறளின் அமைப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது திருக்குறளானது அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களை உடையது. 133 அதிகாரத்தை கொண்டது. அது அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறட்பாக்களை உடையது. திருக்குறள் மொத்தம் 9 இயல்களை உடையது நண்பர்களே. அவை என்னென்ன என்று இப்போது பார்க்கலாம். முதலில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் 380 குறட்பாக்களையும் உடையது. அந்த 4 இயல்கள் என்ன என்று பார்க்கலாம். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற 4 இயல்களை உடையது. இதில் பாயிரவியல் 4 அதிகாரத்தையும், இல்லறவியல் 20 அதிகாரத்தையும், துறவறவியல் 13 அதிகாரத்தையும், ஊழியல் 1 அதிகாரத்தை மட்டுமே கொண்டுள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து பொருட்பால் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் 700 குறள்களையும் உடையது. அந்த 3 இயல்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். அரசியல், அங்க இயல், குடியியல். இதில் அரசியல் ஆனது 25 அதிகாரங்களையும், அங்கவியல் ஆனது 32 அதிகாரங்களையும், குடியியல் ஆனது 13 அதிகாரத்தையும் கொண்டுள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். இது 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் உடையது. அதாவது அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 250 குறட்பாக்களை உடையது. அதாவது களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களை உடையது. களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்களை கொண்டுள்ளது நண்பர்களே. திருக்குறளுடைய அமைப்பு முறையை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது 3 பால்களில் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை இயல்கள் உடையது, அந்த இயல்கள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்து திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது நண்பர்களே. அதாவது திருக்குறளில்
மொத்தம் 10 அதிகாரங்கள் உடைமை என்ற பொருளில் முடிகிறது. அதாவது அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை என்ற 10 அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் முடிகிறது. இப்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர்களை பார்க்கலாம். தருமர், தாமதத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர் என்ற 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். இதில் சிறந்த உரை பரிமேலழகர் எழுதிய உரைதான் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அதற்கடுத்து மு. வரதராஜனார் உரையும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மணக்குடவர் எழுதிய உரையும் சிறந்ததாக இருக்கிறது. இதில் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் என்று கேட்பார்கள் மணக்குடவர். அதாவது திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். கடைசியாக உரை எழுதியவர் தான் பரிமேலழகர். அந்த கடைசியான உரைதான் சிறந்த உரையாக கருதப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து திருக்குறளின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது பார்த்துவிடலாம். பொதுவான விவரங்களை, கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு. இதெல்லாம் கேள்வியில் கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே. அதாவது தேர்வுகளில் இது போன்ற கேள்விகள் தான் கேட்கிறார்கள். திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது நாலடியார். திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் எனப்படுவதுதான் நாலடியார். இது சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. அதாவது திருக்குறளின் முன்னோடி என்று கேட்டால் புறநானூறு, திருக்குறளின் விளக்கம் என கேட்டால் அது நாலடியார் ஆகும். திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் ஒழிவு எனப்படுவது திருவள்ளுவ பயன். இதை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். அடுத்து திருக்குறள் 2 அடிகளான குறள் வெண்பாக்களால் ஆனது நண்பர்களே. இது 17 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கிறது. ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் 2 சொல்லுக்குறுதி. இதில் வருகிற 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். திருவள்ளுவர் சமண சமயத்தை சார்ந்தவர் நண்பர்களே. அதுபோக ரஷ்ய நாட்டில் அணுகள் துளைக்காத கிராம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. அதற்கடுத்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து திருக்குறளின் சிறப்புகளை பற்றி யார் என்னென்ன சொன்னார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னவர் பாரதிதாசன். இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று சொன்னவரும் பாரதிதாசன் தான் நண்பர்களே. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் 7 என்ற சொல்லானது 8 குறட்பாக்களில் வருகிறது. அதுபோக திருக்குறளில் முதலில் வழங்கப்பட்ட பெயர் முப்பால். அதாவது திருக்குறளானது முதலில் முப்பால் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது.
அது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. திருக்குறளில் மொத்தம் 14,000 சொற்கள் உள்ளது. அதுபோக திருக்குறளில் உள்ள எழுத்துக்கள் 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளாகும் நண்பர்களே. இதில் கா என்பது கம்பராமாயணத்தையும் தி என்பது திருக்குறளையும் குறிக்கும். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றின்மணி விதை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் குவளை மற்றும் அனிச்ச மலர்கள். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ, அதாவது 2 சுழி நீ நண்பர்களே. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் மூங்கில் மற்றும் பனை. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் கடவுள் மற்றும் தமிழ். திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் வி மற்றும் ங. 50 பிறமொழிச் சொற்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பறிதல் என்ற அதிகாரம் திருக்குறளில் 2 முறை வருகிறது. அதாவது பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலும் இந்த குறிப்பறிதல் என்ற அதிகாரம் வருகிறது நண்பர்களே. அதாவது அதற்கடுத்து மணக்குடவர் தான் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு.போ. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். இவர் 10வது உரையாசிரியர், அதாவது கடைசி உரையாசிரியர் ஆவார். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. அதற்கடுத்து விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். 46 குறள்களில் உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது கோவை என்றால் ஆந்தை என்றும், புல் என்றால் பறவை என்றும், நத்தம் என்றால் சங்கு என்றும், எண்பிழாது என்றால் புழு என்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அதற்கடுத்து முக்கியமான கேள்விகள் நண்பர்களே. திருக்குறளை தமிழ் தாயின் உயிர் நிலை என்று புகழ்ந்து போற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. திருக்குறளை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதற்கடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் பாரதியார். கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னவர் பாரதியார். அதற்கடுத்து வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அதற்கடுத்து எம்மதமும் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் என்று சொன்னவர் சுத்தானந்த பாரதி. அதற்கடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ உரியதல்ல, இது உலகத்திற்கு பொதுவானது என்று சொன்ன திருவிக்கா. அதற்கடுத்து
திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் உலகிற்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இது சிறப்பால் குறிக்கப்பட்டவர்கள் நண்பர்களே. அடுத்து திருக்குறளினுடைய மொழிபெயர்ப்பை பற்றி பார்க்கலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சை மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். திருக்குறள் இதுவரை ஏறத்தாழ 46 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மட்டுமே 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். 1730ஆம் ஆண்டு முதல் ஐரோப்பிய மொழிபெயர்ப்பு வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பவரால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கடுத்து 1794ஆம் ஆண்டு திருக்குறள் கருத்துக்களை முதன்முறையாக ஆங்கில மொழியில் அறிமுகப்படுத்தியவர் N.E. கிண்டஸ்லி. அடுத்து 1812ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் குறள் முதன்முறையாக ஆங்கிலேய அரசு அதிகாரியான எல்லிசன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. 1848ஆம் ஆண்டு முதல் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு ஏரியல் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. 1856ஆம் ஆண்டு கார்ல் கிரவுல் என்பவர் முதலில் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே ஆண்டு 1856ஆம் ஆண்டு கிரவுல் குறளை லத்தீனிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். அதாவது கார்ல் கிரவுல் என்பவர் 1856ஆம் ஆண்டு முதலில் ஜெர்மனியில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுபோக லத்தீனிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். அதற்கடுத்து 1886ஆம் ஆண்டு திருக்குறள் A Collection of the English Translation of திருக்குறள் என்ற தலைப்பில் ஜி. போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கடுத்து 1916ஆம் ஆண்டு வ.வே.சு. ஐயர் முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். அதற்கடுத்து நரிக்குறவ சமுதாயத்தினர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் கிட்டு சிரோமணி. திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். இவ்வளவுதான் நண்பர்களே. திருக்குறளை இவ்வளவு பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். யார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்கள், எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்கள் என்று தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து சில பொதுவான தகவல்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் தினமாக தை 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதேபோல் திருவள்ளுவர் ஆண்டாக தை 1 தேதி கணக்கிடப்படுகிறது. திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் ஊழியல் ஆகும் நண்பர்களே. அது அறத்துப்பாலில் உள்ளது. அதற்கடுத்து கடைசியாக தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலையானது 2000ஆவது ஆண்டு கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் நண்பர்களே திருக்குறள் பற்றிய பொதுவான தகவல்கள். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக இதிலிருந்து 1 அல்லது 2 கேள்விகள் நிச்சயமாக வரும்.
அவ்வளவு தகவல்களை தேடி தொகுத்து கொடுத்திருக்கிறேன் நண்பர்களே. நிதானமாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளை நீங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற வேண்டும் என்று இந்த வகுப்பானது நடைபெறுகிறது நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். தற்போது திருக்குறளுக்கு சென்று விடலாம் நண்பர்களே. இதுவரை திருக்குறள், அதாவது பாடத்திட்டத்தில் உள்ள 7வது யூனிட்டில் இலக்கியம் என்ற தலைப்பில் திருக்குறள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்த்திருந்தோம். அனைத்து செய்திகளையும் பார்த்திருக்கிறோம். இப்போது திருக்குறளில் 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 20 அதிகாரத்தையும் முழுமையாக பார்த்து விடலாம் நண்பர்களே. ஏனென்றால் இதிலிருந்து நிறைய திருக்குறள்களை அப்படியே கேட்கிறார்கள். இது எளிமையாக மதிப்பெண் பெற முடியும். எனவே இந்த வகுப்பில் அந்த 20 அதிகாரத்தையும் பார்த்து விடுவோம். நீங்கள் அமைதியாக கேளுங்கள். உங்களுக்கு இது புரிந்துவிடும். தேர்வில் எளிதில் வெற்றி பெற கை கொடுக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக திருக்குறள் பகுதியிலிருந்து 2 அல்லது 3 குறள்கள் கேட்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இப்பொழுது அந்த 20 அதிகாரங்களையும் பார்த்து விடலாம். முதல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, அதாவது ஒழுக்கம் உடைமை. இது அறத்துப்பாலில் உள்ளது, இல்லறவியலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற தலைப்பின் கீழ் இருக்கிறது. இப்பொழுது அதனுள்ள 10 குறள்களையும் பார்ப்போம். முதல், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அடுத்து, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அடுத்து, மறப்பினும் ஒத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக குன்றக் கெடும். அடுத்து, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி. நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவோ தீய வழுக்கியும் வாயார் சொலல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நண்பர்களே, ஒழுக்கமுடைமையில் உள்ள 10 குறள்களையும் பார்த்திருக்கிறோம். இதை திரும்ப திரும்ப நிதானமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வில் அப்படியே கேட்கிறார்கள் நண்பர்களே. எளிதில் மதிப்பெண் பெற்றுவிடலாம். அதற்கடுத்து பொறையுடைமை, 2வது அதிகாரம் பொறையுடைமை. அறத்துப்பாலில் இருக்கிறது, இல்லறவியலில் உள்ளது நண்பர்களே. அதாவது பொறையுடைமை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற தலைப்பின் கீழ் இருக்கிறது. முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒருத்தாரை ஒன்றாரே வையாக வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. அடுத்து, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று.
மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்று விடல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். அடுத்து உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நண்பர்களே, பொறையுடைமையில் உள்ள 10 அதிகாரத்தையும் பார்த்திருக்கிறோம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 3வது அதிகாரம் ஊக்கம் உடைமை. இது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலின் கீழ் இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஊக்கம் உடைமை என்ற அதிகாரம் பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற பிரிவில் இருக்கிறது. முதல் குறள். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. அடுத்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்து ஆக்கம் இழந்தமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அடுத்து ஆக்கம் அதர்வினாச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை. அடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அடுத்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடொன்றும் களிறு. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதாக் குறின். உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. நண்பர்களே, ஊக்கமுடைமை என்பதில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். நிதானமாக கேட்டு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து 4வது அதிகாரம் விருந்தோம்பல். இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. விருந்தோம்பல் என்ற அதிகாரம் அறத்துப்பாலில் உள்ள இல்லற இயலில் இருக்கிறது. முதல் குறள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்து புறத்ததார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற் றன்று. வருவிருத்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. அகனமர்ந்து செய்யான் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அடுத்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். பரிந்தோம்பி பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அடுத்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார்கண் உண்டு. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து. நண்பர்களே, விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. நிதானமாக கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 5வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இது அறத்துப்பாலில் உள்ள பாயிரவியல் என்ற இயலில் உள்ளது நண்பர்களே. அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள பாயிரவியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை
மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாது செல்லும்வாய் எல்லாம் செயல். அடுத்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர பிற. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அடுத்து அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாம் துணை. அடுத்து அறத்தாறு எதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அடுத்து வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. நண்பர்களே, அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அடுத்த அதிகாரம் ஈகை. இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது. நண்பர்களே, ஈகை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள இல்லற இயலில் இருக்கிறது. வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அடுத்து நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அடுத்து இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. இன்னாது இரக்கப்படுதல் இருந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வைப் பழி. அடுத்து பாத்துண் மரீஇ யவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். அடுத்து இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். சாதலின் இன்னாத தில்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. நண்பர்களே, ஈகை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 7வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. நண்பர்களே, அதாவது பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் அதிகாரம் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். உற்ற நோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரோ கெடுக்கும் தகமை அவர். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார்க் கில்லை நிலை. பல்லார் பகைகுளிர் பத்தடுத் தீமைந்தே நல்லார் தொடர்கை விடல். நண்பர்களே, பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம்.
அதற்கடுத்து 8வது அதிகாரம் வினை செயல் வகை. இது பொருட்பாலில் உள்ள அமைச்சியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது வினை செயல் வகை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள அமைச்சியல் என்ற அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். அடுத்து வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெறும். அடுத்து பொருள்கருவி காலம் வினையினொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். வினையான் வினையாக்கிக் கோடல் நனைவுகள் யானையால் யானையாத் தற்று. அடுத்து நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 9வது அதிகாரம் அவை அஞ்சாமை. பொருட்பாலில் உள்ள அமைச்சியல் என்ற இயலில் இந்த அவை அஞ்சாமை என்ற அதிகாரம் இருக்கிறது நண்பர்களே. இப்போது அதில் உள்ள குறள்களை பார்க்கலாம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார்முன் கற்ற செலச் சொல்லுவார். பகையத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதார். அடுத்து கற்றார் முன் கற்ற செலச் சொல்லில் தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஆற்றின் அளவறிந்து கற்ற அவையஞ்சாம் மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணியவை அஞ்சுபவர்க்கு. அடுத்து பகையத்துப் பேடிகை ஒவ்வால் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். நண்பர்களே, அவையஞ்சாமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 10வது அதிகாரம் கண்ணோட்டம். இது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. கண்ணோட்டம் என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. இது முதல் குறளை இப்போது பார்க்கலாம். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையின் இண்டிவ் உலகு. அடுத்து கண்ணோட்டத் துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. அடுத்து
பண் என்னாம் பாடற்கு இயைவின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதற்கடுத்து உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்து கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். அடுத்து மண்ணோடியந்த மரத்தனையர் கண்ணோடியந்து கண்ணோடாதவர். அடுத்து கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர் கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையுள் இல். அடுத்து கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. அதற்கடுத்து ஒருத்தாற்றும் பண்பினான் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்று பண்பே தலை. அடுத்து பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நண்பர்களே, கண்ணோட்டம் என்ற தலைப்பில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 11வது அதிகாரம் அன்புடைமை. இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது அன்புடைமை என்ற அதிகாரம் அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது. இப்பொழுது முதல் குறள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. அடுத்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடார் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்கை யாக்கை அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. நண்பர்களே, அன்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து 12வது அதிகாரம் கல்வி. கல்வி என்ற அதிகாரமானது 12வது அதிகாரமாக இருக்கிறது நண்பர்களே. அதை பற்றி பார்க்கலாம். இது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. கல்வி என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். அடுத்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அடுத்து யாதானும் நாடாமல் ஊறாமல்
என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு. அடுத்து, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அடுத்து, தாமின்புறுவது உலகின் இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். அடுத்து, கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றவை எவை. நண்பர்களே, கல்வி என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்து முடித்திருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 13வது அதிகாரம் நடுவு நிலைமை. இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது நடுவுநிலை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பற்று ஒழுகப் பெறின். செப்பம் உடையவன் ஆக்கச் சிதைவின்றி எச்சத்திற் மாப்பு உடைத்து. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கெடுவல்யான் என்பது அறிய தன்னெஞ்சம் நடுவொரி அல்ல செயின். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணில்லை பிறவும் தமப்போல் செயின். நண்பர்களே, நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து, கூடா ஒழுக்கம். இந்த அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள துறவற இயல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள துறவற இயல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப் படின். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. பட்டற்றெம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்றும் ஏதம் பலவும் தரும். நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்காணார் இல். அடுத்து, புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முட்கிற்கரியார் உடைத்து. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். நண்பர்களே, கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் முழுமையாக பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து கல்லாமை. பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது கல்லாமை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள
அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொளல். கல்லாதான் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதால் பெண்காமுற்றற்று. கல்லாதவரும் நனிநல்லல் கற்றார்முன் சொல்லாதிருக்கப் பெறின். கல்லாதான் ஒட்பம் கழியநன் றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரனையர் கல்லாதவர். நுண்மாண் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் பன்மாண் புனைபாவை யற்று. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. மேற்பிறந்தா ராயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். நண்பர்களே, கல்லாமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 16வது அதிகாரம் செங்கோன்மை. இது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது செங்கோன்மை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள அரசியல் என்ற இயலில் இருக்கிறது. முதல் குறள். ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை. அடுத்து, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அடுத்து, அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். குடித்தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. அடுத்து, இயல்புலி கோலோச்சும் மன்னன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு. அடுத்து, வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செயின். அடுத்து, என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அடுத்து, கொலையில் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் கலை கண்டதனொடு நேர். நண்பர்களே, செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் முழுமையாக பார்த்திருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 17வது அதிகாரம் பண்புடைமை. இது பொருட்பாலில் உள்ள குடியியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது பண்புடைமை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள குடியியல் என்ற அதிகாரத்தில் இயலில் இருக்கிறது. இப்போது அந்த குறள்களை பற்றி பார்க்கலாம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்து, உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு.
நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கு பண்பற்றார் ஆதல் கடை. நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நண்பர்களே, பண்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து 18வது அதிகாரம் நட்பாராய்தல். இது பொருட்பாலில் உள்ள நட்பியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது நட்பாராய்தல் என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ள நட்பியல் என்ற இயலில் இருக்கிறது. அதில் பற்றிய குறள்களை இப்போது பார்க்கலாம். முதல் குறள்: நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. அடுத்து: ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். அடுத்து: குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. அடுத்து: குடிப்பிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. அடுத்து: அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். கேட்டினம் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அடுத்து: ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீஇ விடல். அடுத்து: உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அடுத்து: கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளச் சுடும். மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. நண்பர்களே, நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 19வது அதிகாரம் புறங்கூறாமை. இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது புறங்கூறாமை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் இருக்கிறது. அதை பற்றிய குறள்களை இப்போது பார்க்கலாம். முதல்: அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அடுத்து: அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும். அடுத்து: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன்தெரிந்து கூறப்படும். அடுத்து: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அடுத்து:
துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. அடுத்து அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. நண்பர்களே, புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளை பார்த்திருக்கிறோம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து கடைசியாக 20வது அதிகாரம் அருளுடைமை, அதாவது நம்முடைய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இது கடைசி அதிகாரம், அதாவது 20வது அதிகாரம். நம்முடைய பாடத்திட்டத்தில் 20 அதிகாரங்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதை தான் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் பார்த்து வருகிறோம். இது கடைசியாக 20வது அதிகாரம் நண்பர்களே, அருளுடைமை. இது அறத்துப்பாலில் உள்ள துறவற இயல் என்ற இயலில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது அருளுடைமை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள துறவறவியல் என்ற இயலில் இருக்கிறது. இதை பற்றிய முழு குறள்களையும் பார்க்கலாம். முதலாவதாக, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் போரியார் கண்ணும் உள. நல்லாற்றால் நாடி அருளால்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த எண்ணா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலக் கரி. பொருள் நீங்கி பொச்சார்ந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அடுத்து, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நண்பர்களே, அருளுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் முழுமையாக பார்த்திருக்கிறோம். இதுவரை நாம் திருக்குறளில் உள்ள 20 அதிகாரங்களையும் முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் இது முதல் வகுப்பு. அதன் அடிப்படையில் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அலகு 7, அதாவது யூனிட் 7 என்று சொல்லக்கூடிய பகுதி தான் சற்று கடினமானது. எனவே அதை தான் நாம் முதலில் பார்த்திருக்கிறோம். அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்பதை பற்றி கொடுத்திருந்தார்கள். அதில் இலக்கியம் என்ற தலைப்பில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்று கொடுத்திருந்தார்கள். அதை முழுமையாக பார்த்துவிட்டோம் நண்பர்களே. திருக்குறள் பற்றிய A to Z விவரங்களை பொதுவாக முதலில் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து திருக்குறளில் 20 அதிகாரங்கள் மட்டும் என்று கொடுத்திருந்தார்கள். அந்த 20 அதிகாரத்தையும் முழுமையாக இப்பொழுது பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. எனவே பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2 தலைப்புகள், அதாவது திருக்குறள் பற்றிய செய்திகள் அல்லது அதற்கடுத்து 20 அதிகாரங்களை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்து வரும் வகுப்பில் அறநூட்கள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் ஒவ்வொரு தலைப்பில்
முழுமையாக முடிக்க இருக்கிறோம். அதாவது ஒரு வகுப்பில் ஒவ்வொரு தலைப்பை முழுமையாக முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த வகுப்பில் திருக்குறள் பற்றிய செய்திகளும் அதனுடைய தொடர்புடைய 20 அதிகாரங்களையும் முழுமையாக முடித்திருக்கிறோம். அடுத்து வரும் தலைப்பு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கிறது நண்பர்களே. நாம் அந்த அடுத்து வரும் வகுப்பில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம். இது கட்டாயமாக நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் இதிலிருந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 திருக்குறள் கொடுத்து எது எல்லாம் சரி என்று கேட்பார்கள். அதுபோக திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள், அதனுடைய ஆண்டு, எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் பார்த்திருக்கிறோம். நிதானமாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வகுப்பில் அறநூல் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.